வச்ச மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். செகண்ட் ஒன், டிஜிட்டல் ஃப்ரீ மார்னிங் டைம்ஸ். குழந்தைங்க எந்திரிச்சதும் 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஃபோன், டிவி ஸ்க்ரீன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கன்வே பண்ணிடுங்க. அப்போ நான் என்ன பண்றது அந்த 1 மணி நேரம் அப்படின்னு பசங்க கேள்வி கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லுங்க, அந்த டைம்ல நீ ஒன்று விளையாடலாம், படிக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அப்பா அம்மா கூட வந்து கிச்சன்ல சேர்ந்து ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டே நம்ம கதை பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க டைவர்ட் பண்றதுக்கு. இதனால ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஹை ப்ரொடக்டிவ் டைமுங்க. அந்த டைம்ல வந்து பிரெயின் வந்து ஓப்பனாக இருக்கும், விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சரி. அதனால தான் நம்மளுடைய நிறைய ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ் ஈவன் பெரியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் கிராட்டிடியூட் பண்ணுங்க, அந்த டேவை பிளான் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் அந்த 1 மணி நேரத்தில் நம்ம வந்து ஃபோனோ டிவியோ கொடுக்கும்போது அகெயின் ஓவர் சிமுலேஷன் பிரெயினுக்கு நடக்கும். அண்ட் அந்த ஓவர் சிமுலேஷன் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிடும். இது அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ஃபோக்கஸை குறைக்கும். ஒரு பிளான் இருக்காது அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவமோ இரிட்டேஷனோ பசங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது உங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு குழந்தைகிட்டே கேளுங்க. அவங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல நான் வந்து வீட்டில் இருக்க பெட்ஸ் கூட விளையாடுவேன், நான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், அப்படி எதுவுமே இல்லைன்னா நான் இனிஷியலி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஒரு பேரண்டல் ஹேக், அஸ் அ பேரண்டா நீங்களும் அந்த 1 ஹவர் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க.